गुरु श्री जगद्गुरु ममात्मा सर्वभूतात्मा तस्मै श्री गुरुवे नमः तस्मै श्री गुरुवे ரொம்ப ஆனந்தமா இருக்கு இல்லைங்களா? அதாவது யோகி ராம் சுரத்குமாரனுடைய சாநித்தியம் இந்த கூட்டத்துல அப்படியே ஸ்புரிக்குது. அது நம்ம எல்லோரும் ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பா. கொஞ்ச நேரம் நம்மளுடைய மனசை அசையாம வச்சு பகவானுடைய சாநித்தியம் எல்லாராலையும் அனுபவிக்க முடியும். பூர்வ புண்ணியா சகஜீவனம், இது சாஸ்திரங்களுடைய கூற்று. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஞானம் பெற்ற ஒரு மகாத்மாவை அவரோட வாழ்ந்து அவருக்கு சேவை செய்வதற்கு பல பூர்வ ஜென்மங்கள்ல நிறைய புண்ணியம் செஞ்சிருக்கணும். அப்பத்தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகாத்மாவோட தங்கி அவருக்கு சேவை செய்ய முடியும். அப்படி நம்மளுடைய குருநாதன் யோகிராம் சுரத்குமார் மகாராஜோட தங்கி பல வருடங்கள் தங்கி அவர்களுக்கு சேவை புரிந்து நிறைய அருள் சேர்த்தி இருக்காங்க நம்மளுடைய மாதேவகி அம்மா. இன்னும் அம்மா இப்ப சொல்ல வேண்டி இருக்குது. 2ஆம் பகுதிக்கு நான் வர்றேன். அடுத்தபடியாக நம்மளுடைய சுவாமிஜி யதாத்மானந்த கருணையின் வடிவு சேலம் ராமகிருஷ்ண ஆசிரமத்தினுடைய தலைவர். ஆனா அப்படியெல்லாம் அப்படி நம்ம நினைக்கிறது. அவரை எப்படி நினைப்பாருன்னா, நான் ஒரு சாதாரண தொண்டன், நான் ஸ்ரீராமகிருஷ்ண குருதேவனுடைய ஒரு சாதாரண தொண்டன் நினைச்சு நிறைய சேவை மடத்துக்கும் ஆசிரமத்துக்கும் சேலத்துக்கும் பண்ணிட்டு. ஆனா இவருடைய முக்கியமான ஒரு குணம் என்னன்னா பணிவு. பணிவுக்கு ஒரு இலக்கணமாக விளங்கும் சுவாமி யதாத்மானந்தஜி அவர்கள் இந்த வருக வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய சாநித்தியம் அது ஒரு தனி சிறப்பு உண்டு. அவருடைய சாநித்தியத்தினால இங்க என்ன நடந்ததுன்னா, இந்த விழாவை ஸ்ரீராமகிருஷ்ணர், சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர், யோகிராம் சுரத்குமார் ஆகியோரின் அருளின் சங்கமமாக மாற்றி இருக்கிறார் சுவாமி. இது இந்த கூட்டத்தினுடைய ஒரு தனி சிறப்பு. அதனால அப்படி வந்து இந்த கூட்டத்தை சிறப்பித்து தந்த சுவாமியே பாதம் தொட்டு வணங்கி வருக வருக என்று வரவேற்கிறேன்.
சுவாமிஜியும் நம்முடைய பகவானுடைய பக்தன் தான். நானும் சுவாமிஜியும் ஆசிரமத்துக்கு சேர்ந்து போயிருக்கு. மாத்திரமல்ல, ராமகிருஷ்ணா மடத்தினுடைய தற்போதைய தலைவர் கௌதமானந்த்ஜி அவரும் நம்மளுடைய குருநாதனை பார்த்து அவருடைய அனுகிரகம் வாங்கினவர். இப்படி ராமகிருஷ்ணா மடத்தில் எல்லோரும் நம்மளுடைய ஞான பெற்ற பகவானை அப்பப்போ முடியும் எல்லாம் பார்த்துருக்காங்க. அந்த தொடர்பு நம்மளுடைய பகவானுக்கும் அவருடைய ஆசிரமத்துக்கும் ராமகிருஷ்ண மடத்துக்கும் உள்ள தொடர்பு அதை அதிகப்படுத்துறதுக்கு பகவான் சுவாமி வந்திருக்காரு. இதில் மிக சந்தோஷம். சுவாமி வரவேற்கிறது. அடுத்தபடியாக நம்ம சேலத்தில் ஒரு பகவானுக்கு ஒரு கோவில் கட்டி நம்மளெல்லாம் பகவானை கும்பிட வச்சு பயனடையுமாறு செஞ்ச நிறுவன தலைவர் குமரவேல் அவர்கள் அதனுடைய அந்த அறக்கட்டளையின் அங்கத்தினர்களுக்கும் வணக்கம் சொல்லி அவர்களையும் வருக வருக என்று மேலும் இங்கே மட்டும் இல்லை, நிறைய ஊரில் பகவானுக்கு கோவில்கள் வந்துடுச்சு. அந்த கோவில்களினுடைய நிறுவனர்களில் பலர் இங்கே வந்து இந்த பகவானுடைய விழா சிறப்பிக்கணும்னு வந்திருக்காங்க. அத்தனை பேத்துக்கும் பணிவான வணக்கங்கள். அத்தனை பேரையும் பாதம் தொட்டு கும்பிட்டு வருக வருக என்று வரவேற்கிறேன். நான் பேரை சொல்லி அவங்களை இப்போ குறிப்பிடல. ஏன்னாக்கா அவங்களுக்காக ஒரு தனி திட்டம் நாங்கள் வச்சுருக்கோம். என்னன்னா, அவங்கள தனியாக கூப்பிட்டு கௌரவிக்கிறதுக்குண்டான ஒரு திட்டம் நாங்கள் வச்சுருக்கோம். அது கொஞ்ச நேரத்தில் நடக்கும். அப்போ அவங்க யார் என்னன்னு உங்களுக்கு கலந்து. மேலும் வெளியூர்லேருந்து பல பக்தர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் அனைவரையும் உதாரணமாக திருப்பூரில் அந்த டிவைன் ஃபேஷன்ஸ் ஒரு ஃபேக்ட்ரி, அந்த ஃபேக்ட்ரி இன்னைக்கு லீவே விட்டுட்டாங்க. ஏன்னா அத்தனை பணியாளர்களும் இங்கே வந்து இந்த விழாவில் பங்கு பெற வேண்டும். அது மட்டும் இல்லை, அங்கே இருந்து வேறும் பல ஃபேக்ட்ரிகளில் பக்கத்தில் வந்து அதனுடைய நிறுவனர்களும் எல்லாம் வந்திருக்காங்க. அப்படி வெளியூரில் வந்த எல்லா பக்தர்களுக்கும் வணக்கம் சொல்லி வருக வருக என்று வணக்கம். அப்போதான் உள்ளூர் பக்தர்கள் அப்பப்போ வந்து பகவானுடைய அருள் பெற்று நிரந்தரமாக பகவானுடைய நாமம் ஜபித்து அருள் பெற்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களையும் பாதம் சொல்லி பாதம் தொட்டு வணங்கி அவரையும் அத்தனை பேர் என்னுடைய பாத நமஸ்காரம் சொல்லி வருக வருக என்று வருகிறேன். இப்போ நம்ம ரெண்டாம் பகுதி தியாகம், அதாவது 1986 தேவகி அம்மாவோட முதல் தரிசனம், யோகிராம் சூரத்குமாரோட முதல் தரிசனம் நடந்தது.
அன்னைக்கு அது அவ்வளோ ஈஸியாக நடக்கல. 2 நாள் அப்படியே ரமணாசிரமத்தில் தங்கி அங்கே தேடி இங்கே தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு அப்புறமா ஒரு 3ஆவது நாள் தரிசனம் கொடுத்தாரு பகவான். அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அம்மா கிட்ட பகவான் கேட்டாரு, இந்த பிச்சைக்காரங்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமோ? எனக்கு கடவுளை பார்க்கணும். இதுதான் அம்மாவுடைய வேண்டுகோள் பகவானுக்கு. பகவானுக்கு அதிசயமாயிடுச்சு. அதாவது பல பேர் எனக்கு இந்த வியாதி குணப்படுத்தணும், குழந்தைக்கு வேலை கிடைக்கணும், குழந்தை பரீட்சை பாஸ் பண்ணணும், கல்யாணம் ஆகணும். என்னடா இது? இங்கே ஒரு பக்தை எனக்கு கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சிறப்பு அம்மாவோட. அதாவது ஒரே எண்ணத்தோட குருநாதனை பார்த்துருக்காங்க. அவர் கடவுளை பார்க்கறதுக்கு உண்டான ஆவல் ஏக்கம் அது அங்கேருந்து வெளிப்படும். அப்புறமா இன்னொரு சிறப்பு என்னன்னா, 1993 அம்மா சாரதா காலேஜில் பகவானை பார்த்த பிறகும் சாரதா காலேஜில் தன்னுடைய சேவை தொடர்ந்தாங்க. அங்கேருந்து 1993 ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்க, வேலையை ராஜினாமா பண்ணி விடுதி காலி பண்ணி திருவண்ணாமலைக்கு போவோம். அப்படின்னா என்ன, என்னுடைய குருநாதனை தினமும் பார்த்து நான் பயனடையலாமேங்கிற எண்ணத்தில் அம்மா நாளைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு எனக்கு தகவல் கிடைக்குது, இன்னைக்கு ராத்திரி நான் போய் அம்மாவை பார்க்குறேன். எதுக்குன்னா பாராட்டுறது. அம்மாவை போய் நான் பாராட்டுறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய மகாத்மாவிட்ட சரணடைய போறீங்க, ஆன்மீகமான ஒரு முன்னேற்றத்துக்காக எல்லாம் துறந்து வேலையை ராஜினாமா பண்ணி அப்புறம் எல்லாம் அதை துறந்து பகவானேங்கிற ஒரு எண்ணத்தில் சரணாகதி அடைய போறீங்களே, எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு நான் பாராட்டுறது. அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க தான் என்ன பாராட்டுறீங்க, மற்றவங்களெல்லாம் என்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு என்ன துணிச்சல், வேலை ராஜினாமா பண்ணி எல்லாம் தொடர்ந்து நீ ஒரு துஷ்பகர் அப்படி இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிற ஒருத்தர் பின்னாடி போறியே, அவரு உன்னை எனக்கு வேண்டாம்னு சொல்லி துரத்துனாக்கா நீ என்ன பண்ணுவேன்? அம்மா சொன்னாங்க. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், அப்படி அவர் துரத்துறாயிருந்தால் நான் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அவருடைய நாமத்தை ஜெபித்துட்டே இருக்கேன். அப்படி ஒரு எண்ணத்தோட பகவானை போய் பார்த்து பகவானை சேவிச்சு. இன்னொரு கோணத்தில் பார்த்தாக்கா, கல்லூரிகளில் பல ஆசிரியர்கள் மேல் படிப்புக்கு போவாங்க. லீவ் போட்டு போடாமலோ அப்படியே மேல் படிப்புக்கு போகிறாங்க. அம்மாவும் அந்த மாதிரி ஒரு மேல் படிப்புக்கு தான் போனாங்க. அம்மா ஒரு மற்றவர்கள்லாம் பல யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க. அம்மாவும் ஒரு மாபெரும் பல்கலைக்கழகத்திற்கு போய் சேர்ந்தாங்க.
அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேரு தான் யோகி ராம் சூரத்குமார். அங்க போய் சேர்ந்து படிச்சாங்க. அது அவ்வளவு சுலபம் அல்ல, ரொம்ப கடுமையான ஒரு வேலை. ஒரு குருநாதனோட தங்கிறதுன்னா அவரு சிவம் போக்கு சித்த போக்குன்னு போட்டு சில நேரங்களில் தூங்க மாட்டாரு. இந்த மாதிரி பல இன்னல்கள் இருக்கு. ஆனால் அதுக்கெல்லாம் தயாராக அந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்து பட்டமும் பெற்றாங்க. அந்த பட்டத்தினுடைய பேர் என்ன தெரியுமா? She is my eternal slave. என்னுடைய நிரந்தர அடிமை அப்படிங்கிற ஒரு பட்டம் எந்த குருவாவது எந்த சிஷ்யனுக்காவது கொடுத்திருக்காங்களா இதுவரை? யாருக்கு? அம்மாவுக்கு மட்டும்தான் மை இட்டர்னல் ஸ்லேவ்ங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். அதாவது இடத்துல மட்டும் இல்ல, மேல எப்பெல்லாம் நிரந்தரமா எனக்கு அடிமே ஒரு குருநாதன் சொல்லணும்னு அம்மாவுடைய சிறப்பு அதிலே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அப்புறம் பல சொற்பொழிவுகள் அம்மா எப்படி ஆரம்பிப்பாங்க? கிருஷ்ணாஷ்டகத்துல முதல் சில வரிகள் இருக்கு. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. அப்பெல்லாம் நான் நினைக்கிறது, இது நம்ம தேவகி பரமானந்தம் யோகிராம் சூரத்குமார் ஜெயகுருன்னு மாற்றினா என்ன அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு அந்த காலத்து கிருஷ்ணனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவகி, இந்த காலத்து கிருஷ்ணனுக்கு இப்படிப்பட்ட ஒரு, அதனால அப்படி அந்த தேவகி கிருஷ்ணனை பாலூட்டி சீராட்டி தாலாட்டி எல்லாம் வளர்த்தாங்க. இன்னைக்கு நம்ம அம்மா இந்த கிருஷ்ணனை, இங்க குடியிருக்கும் யோகிராம் சூரத்குமார் என்கிற கிருஷ்ணனை நீராட்ட வந்திருக்காங்க. அவங்களை நீராட்டி புத்துணர்வு ஊட்டி, பாருங்க என்னுடைய இதை நிறைய பேர் இங்கே இருக்காங்க, இவங்களெல்லாம் தொடர்ந்து காப்பாற்றுங்கோ அப்படின்னு பகவானுக்கே ஒரு புத்துணர்வு ஊட்டி நம்மளெல்லாம் அந்த பகவானுடைய அருள் மேலும் மேலும் பெற வழிவகுத்து தந்த அம்மாவை பாதம் தொட்டு வணங்கி, அம்மா வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு அழைக்கிறேன் என்கிறேன். நமஸ்காரம். எல்லாருக்கும் பணிவான வணக்கம். அடுத்தபடியாக தன்னுடைய இப்போ அடுத்தபடியாக சுவாமிஜி ஓதின் வார்த்தைகள் பேசுவார்.